ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்னதான் உங்கள் ஹேரை கேர் பண்ணாலும் உங்களுக்கு முடி கொட்டுதா, உங்களுக்கு ரீக்ரோத்தே இல்லையா, இல்லைனா உங்களுக்கு கருமையாக இன்னும் முடி வளரணும்னு ஆசைப்பட்டாலும் இன்னும் உங்களுக்கு முடி வளரலையா, அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஹேருக்கு கரெக்டான ஹேர் ஆயில் தேர்ந்தெடுக்காம இருக்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு விலை உயர்ந்த ஹேர் ஆயிலை வாங்கிட்டு நீங்க அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவ்வளவு விலை உயர்ந்து இருக்குல்ல, சோ நம்மளுக்கு ஹேருக்கு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க காசை நிறைய செலவழிச்சு ஒரு ஹேர் ஆயில் வாங்குறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே 1 month மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நீங்க அப்படியே அதை நிப்பாட்டி வைக்கிறது, வேற ஹேர் ஆயில் மாறுறது. இது எல்லாமே தப்பு தான். நீங்க ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 months தொடர்ந்து யூஸ் பண்ணாதான் அதோட ரிசல்ட்டே வெளியே தெரியும். அதாவது நீங்க இது ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு காரணம் உண்மையிலேயே இந்த ஹேர் ஆயில் நம்மளுக்கு ஒத்துக்கிறாம இருக்கிறதா அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்லே எப்படி வீட்லயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா என்னோட சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, உங்களுக்கு லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க ஹேர் மறுபடியும் ரீக்ரோத் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எப்போ வாஷ் பண்ணாலும் நம்ம ஹேருக்கு நீங்க நார்மல் வாட்டர்ல மட்டும் வாஷ் பண்றத பழக்கமாக்கிக்கோங்க. அப்பதான் உங்க ஹேருக்கு எந்த டேமேஜும் உண்டாக்கி கொடுக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுட்டுல தான் ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேருக்கும் சில நன்மைகள்லாம் உண்டு. அதுல என்னென்ன ஃபுட்ஸ் ஹெல்த்தியா இருக்கும் ஹேருக்கு அப்படின்னா, எக், நட்ஸ், ஃபிஷ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அவகேடோ. எனக்கு ஜூசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஆலிவேரா ஜூசஸ் குடிக்கலாம், அதுக்கப்புறம் குக்கும்பர் ஜூசஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி ஜூசஸ் நீங்க குடிச்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுல விட்டமின் பி இருக்கிறதுனால உங்க ஹேர் ரீக்ரோத் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஹேர் க்ரோத்திங் மட்டும் பத்தாது, எனக்கு ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில ஃபுட்ஸ்ல நம்மளுக்கு விட்டமின்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னா, கேரட், டொமேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், மில்க், எக், ஃபிஷ். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க ஹேர் ஷைனிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க இன்டேக்ல எடுத்துக்கிட்டா உங்க ஹேர் ஷைனிங்கா இருக்கும். எக்ஸ்ட்ரானாலும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்க. ஹேர் சீரம்னா என்னது, அது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காண்டி அப்லோட் பண்றேன். மஸ்ட் சேஞ்ச் யுவர் ஹேர் பேண்ட். ஹேர் பேண்ட் எப்பயுமே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணுங்க. அதாவது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது புதுசா வாங்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்கும் போது நீங்க அதே பேண்ட் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும், நீங்க ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிருக்கீங்க அதே பேண்ட் தான் யூஸ் பண்றீங்கனாலும் அதுல நிறைய டஸ்ட் டெபாசிட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பேண்டை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஹேருக்கு அந்த டேமேஜ் அதிகமாவே கொடுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஹேர் பேண்டை மாத்தணும். இல்ல என்னால ஹேர் பேண்டை மாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஹேர் பேண்டை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நீங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஹேரை ரெகுலரா வாஷ் பண்ற மாதிரி உங்களோட சீப்பை ரெகுலரா வாஷ் பண்ணணும். அப்பதான் அதுல அழுக்கு எதுவும் சேர்ந்திருக்காது. நீங்க தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த சீப்பை வச்சு வாரும்போது அந்த எண்ணெய் அதை எல்லாமே டெபாசிட் ஆயிருக்கும் அந்த சீப்புல. சோ நீங்க அடுத்து ஹேர் வாஷ் பண்ண அப்புறமும் நீங்க அந்த சீப்பை வச்சு தலையை சீவினீங்க அப்படின்னா அதுல இருக்கிற எண்ணெயும் அழுக்கும் சேர்ந்து அப்படியே மறுபடியும் உங்க தலையில ஒட்டினா டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஹேர் ஃபாலும் அதிகமா வரும். ரீக்ரோத்ங்கிற விஷயம் அப்படியே டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்க நெயில்ஸை ரெகுலரா கட் பண்ணணும். அதாவது ஹேரோட ரீக்ரோத்துக்கும் நெயில் கட் பண்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உங்க தலையில டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா நிறைய இச்சிங் இருக்கும் தலையில. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க கையை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா தலையை சொரிய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்க நெயிலோட ஷார்ப்னஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேரோட ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது டேமேஜ் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அந்த சாஃப்ட்னஸ்னால உங்க ஹேரை கட் பண்ண கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேரோட ரீக்ரோத் அங்கேயே ஸ்டாப் ஆகுறதுனாலதான் ஹேர் க்ரோத் இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.